ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், ப்ளூ பீட்டில் வர்சஸ் ஸ்பைடர்மேனை பற்றி ஒரு பேட்டில் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ண சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ பார்க்கணும்னு ஆசை இருந்தால் அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு பேட்டிலுக்கு நம்ம வெறும் ஸ்பைடர்மேனை எடுக்கல, அயன் ஸ்பைடர் சூட்டோட இருக்கிற ஸ்பைடர்மேன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்பதான் பேட்டில் வந்து ஃபேராவும் டஃபாவும் இருக்கும். பேசிக்காவே ஸ்பைடர்மேன் கிட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர் இது எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த அயன் ஸ்பைடர் சூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த சூட் வந்து நானோ டெக்னாலஜியால உருவாயிருக்கிறதுனால இந்த சூட்டால அவுட்டர் ஸ்பேஸோட ஃபோர்ஸை கூட தாக்கு பிடிக்க முடியும். பிளஸ் இது வந்து புல்லட் ப்ரூஃப். இந்த சூட் பின்னாடி ஒரிஜினல் ஸ்பைடருக்கு இருக்கிற மாதிரி 4 அயன் லெக்ஸும் இருக்கு. இந்த லெக்ஸை அந்த சூட்குள்ள இருக்கிற ஏஐ சிஸ்டம் வந்து ஸ்பைடர்மேனோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்தாப்புல செயல்படுத்தும். இன்னும் இந்த அயன் ஸ்பைடர் சூட்டால பல விதமா வெப்ஸை ஷூட் பண்ண முடியும். ரொம்ப ஹைட்டான இடங்கள்ல இருந்து பறக்கிறதுக்கு இந்த சூட்ல கிளைடர்ஸும் இருக்கு. பிளஸ் இந்த சூட்ல வந்து இன்ஸ்டன்ட் கில்னு சொல்லி ஒரு மோடு இருக்கு. இந்த ஒரு மோடுல அயன் ஸ்பைடர் சூட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னை சுத்தி இருக்கிற எதிரிகளை ரொம்ப ஃபாஸ்டா போட்டு தள்ள ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி காமிக்ஸ்ல அயன் ஸ்பைடர் சூட்டால ரிப்பல்சர் பிளாஸ்ட் பண்ண முடியும், எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும், யார் கண்ணுக்கும் தெரியாம இன்வின்சிபிளா மறைய முடியும். ஒரு முறை பீட்டர் பார்க்கர் இந்த அயன் ஸ்பைடர் சூட்டை பயன்படுத்தி அயன்மேனோட சூட்டையே உடைச்சிருக்காரு. இதுக்கு மேல பீட்டர் பார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர். இவனோட ஐக்யூ லெவல் கிட்டத்தட்ட 215க்கும் மேலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடி சென்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஸ்பைடி சென்ஸ் மூலமா பீட்டர் பார்க்கரால தனக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே கணிக்க முடியும். அண்ட் அந்த ஆபத்துல இருந்து ஃபாஸ்டா தப்பிக்கிற அளவுக்கு ஸ்பைடர்மேன் கிட்ட பாத்தீங்கன்னா ரீஃப்ளெக்ஸஸ் பவரும் இருக்கு. சோ ஸ்பைடர்மேனை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா ப்ளூ பீட்டிலோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ப்ளூ பீட்டிலோட உண்மையான பேரு எய்மி ரேயஸ். எய்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஸ்கேரப் வந்து கிடைக்கும். இந்த ஒரு ஸ்கேரப் வந்து எய்மியை தன்னோட ஹோஸ்டா சூஸ் பண்ணி அவனோட பாடியோட பிசிக்கலா பாண்ட் ஆயிடும். சோ எய்மி எப்பெல்லாம் நினைக்கிறானோ அப்பெல்லாம் இவனால ப்ளூ பீட்டில் சூட்டை ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா ப்ளூ பீட்டிலோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினாலாம் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் இறங்கி சண்டை போற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ பீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டியூரபிளா இருக்கும். கிட்டத்தட்ட காமிக்ஸ்ல ஒரு முறை அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து பூமியை நோக்கி ப்ளூ பீட்டில் வந்து விழுவான். ஆனா அவனோட பாடிக்கும் ஆர்மருக்கும் ஒண்ணுமே ஆயிருக்காது. அண்ட் இன்னொரு முறை ஒரு பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான எனர்ஜியை ப்ளூ பீட்டில் தன்னோட சூட் மூலமா அப்சர்வ் பண்ணிருப்பான். சோ அயன் ஸ்பைடர் சூட்ல எப்படி ஒரு ஏஐ இருக்கோ அதே மாதிரி ப்ளூ பீட்டில் சூட்லயும் ஒரு ஏலியன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சோ எய்மி வந்து ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளூ பீட்டில் சூட் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிளஸ் இதுல ஒரு ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்கு. ப்ளூ பீட்டிலால நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் பண்ண முடியும். ஸ்வாட் அண்ட் ஷீல்ட கூட ப்ளூ பீட்டில் சூட்டால கிரியேட் பண்ண முடியும். அயன் ஸ்பைடர் சூட்ல எப்படி இன்ஸ்டன்ட் கில் மோட் இருக்கோ அதே மாதிரி ப்ளூ பீட்டிலோட சூட்ல இன்ஃபில்ட்ரேட்டட் மோட் இருக்கு. பிளஸ் ப்ளூ பீட்டிலால பறக்கவும் முடியும். சோ நம்ம இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் நடந்தா அந்த ஒரு பேட்டில் பயங்கர டஃபா இருக்கும். பட் அயன் ஸ்பைடரோட கம்பேர் பண்ணும்போது ப்ளூ பீட்டிலால ரொம்பவே பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்ஸ் பண்ண முடியும். அண்ட் அயன் ஸ்பைடர் என்னதான் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணாலும் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ப்ளூ பீட்டிலோட சூட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டியூரபிளா இருக்கும். ப்ரோ ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடி சென்ஸ் இருக்கு. அண்ட் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்குமே ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா எய்மிக்குள்ள இருக்கிற ஸ்கேரப் வந்து பலாயிரம் வருஷமா ஏகப்பட்ட ஹோஸ்டை சூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ஸ்கேரப்போட ஐக்யூ லெவல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 198 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்பைடர்மேனுக்கும் ப்ளூ பீட்டிலுக்கும் திடீர்னு ஃபைட் நடந்தா அந்த ஒரு பேட்டில் பயங்கர டஃபா இருக்கும். பட் ஃபைனலா அந்த ஒரு பேட்டில்ல வின் பண்றது ப்ளூ பீட்டிலா தான் இருக்கும். ஆனா இதுவே ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்தோம்னா பீட்டர் பார்க்கரால ப்ளூ பீட்டில டிஃபீட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை உருவாக்க முடியும். சோ ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா ஸ்பைடர்மேனால ப்ளூ பீட்டில டிஃபீட் பண்ண முடியும். சோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.